அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ரெண்டாவது நாளாக அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ரிசல்ட் வந்து அன்சேஞ்சடுன்னு வந்தது. அன்னைக்கு வந்து நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 225 பாயிண்ட்ஸ் பக்கம் குரோத் கொடுத்துருந்தது. நேற்று வந்து ஹாலிடே, இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதோட ரீசன் வந்து ஒரு டெக்னிக்கலாக வந்து நேற்றே சொல்லியிருந்தேன். இந்த பேட்டர்ன், இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து ஒரு 25,500 வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து ஒரு கிரீன் கலர் பாசிட்டிவ் கேண்டில் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது மட்டும் தான் ரீசனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் நியூஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னா, இன்னைக்கெல்லாம் நல்ல ஒரு ஸ்டீல் கம்பெனிஸ் எல்லாம் நல்லா வந்து க்ரோத் கொடுத்துருக்கு. டாடா ஸ்டீல், SAIL எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத் கொடுத்துருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, யூரோப்பியன் யூனியன்ல வந்து இம்போர்ட் பண்ற பொருட்களுக்கு வந்து 50%, அதாவது ஸ்டீல் இம்போர்ட் பண்ற இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து குறைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதன் மூலியமா பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற ஸ்டீல் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் மேலே வந்து வந்திருக்கு. எதனால அப்படின்னா 8% ஆஃப் ஷேர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இங்க வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு இம்போர்ட் பண்ற பொருட்கள்ல 8% வந்து ஸ்டீல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குரோத் வந்து கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன்றும் பயப்படுற மாதிரி எதுவும் சொல்லலை. ஸோ அதனால பேனிக் ஆகாதீங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாஸ்ட் ஒரு குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து எக்கனாமிக் growth வந்து 7.8% வந்து growth கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல growth. இது வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது GST ரேட் கட், அப்புறம் பார்த்தீங்கன்னா RBI ரிசல்ட் வந்து அன்சேஞ்ச், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து நல்ல growth கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்தது வந்து US கவர்மெண்ட் ஷட் டவுன், அது மட்டும் இல்லாமல் OPEC மீட்டிங். ஸோ இதை பேஸ் பண்ணி க்ரூட் ஆயில் எல்லாம் கொஞ்சம் டவுன்ல இருக்கிறதுனால ஸோ MCXல க்ரூட் ஆயில் கொஞ்சம் இறங்கினாலே நிஃப்டி வந்து கொஞ்சம் ஏறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஓவராலா மார்க்கெட் வந்து ஒரு பை சைடுக்கு வந்து டர்ன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் பண்றதா இருந்தா இன்னைக்கே வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த RBI ரிசல்ட்டுக்காக மார்க்கெட்டை வந்து ஏற்றிருந்தாங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்காக மட்டும் வந்து மார்க்கெட் ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து கண்டினியூ ஆகுமா? இப்போ நாம பண்ற ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பண்ற தப்பு என்ன ஆப்ஷன்ஸ்ல அப்படிங்கிற ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். இது வந்து பிகினியர்ஸ் பண்ற ஒரு சின்ன பிகினியர்ஸா இருக்கட்டும், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கட்டும், ஸோ பண்ற ஒரு சின்ன தப்பு மட்டும் நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷனுக்கு போயிடலாம். இப்போ 25,500 வரைக்கும் நமக்கு வந்து வரும். இது வந்து ஓகே, இது வந்து டார்கெட் வந்து செட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கால் ஆப்ஷனை பை பண்ணிடுவாங்க. இப்போ 25,500 ஒரு பேப்பர் ட்ரேடிங்னு வச்சுக்கலாம், ரியல் மணிக்கு கிடையாது நான் சொல்றது எல்லாமே. ஓகேங்களா? இப்போ 25,500 கால் ஆப்ஷனை பை பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்தால் எனக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல பை பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து கரெக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் ஒரே நாளில் நமக்கு அடிச்சு பிடிச்சி டக்குன்னெல்லாம் 25,500 எல்லாம் போயிடாது. ஏன்னா இட் டேக்ஸ் டைம்ஸ் டு அச்சீவ் த 25,000 வித்தின் அ கப்புள் ஆஃப் டேஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு எப்பவுமே மார்க்கெட் ஏறதுக்கு ஒரு 12 இல்லை 15 ட்ரேடிங் டேஸ் வந்து தேவைப்படும். இறங்கிறதுக்கு வேணா நமக்கு வந்து ஒரு 6 இல்லை 7 ட்ரேடிங் டேஸ்லயே ஒரு 600-700 பாயிண்ட்டை கவுத்துருவாங்க. ஸோ அதனால இந்த இடத்துல கால் ஆப்ஷன் பை பண்றதை விட புட் ஆப்ஷனை செல் பண்றது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுக்கும். இப்போ 25,500 புட் ஆப்ஷனை வந்து நம்ம செல் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ மார்க்கெட் நமக்கு வந்து ஏற ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே வந்து இறங்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் செயின்ல கூட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நிஃப்டியோட டார்கெட் என்ன நம்ம செட் பண்ணோம்? 25,500 கால் ஆப்ஷன். இப்போ 25,500 கால் ஆப்ஷனுங்கிறது நமக்கு வந்து 7 அக்டோபர் வேணாம், நம்ம அதுக்கு அடுத்த கான்ட்ராக்டே எடுத்துக்கலாம், 14 அக்டோபரே எடுத்துக்கலாம். 25,500 கால் ஆப்ஷனுங்கிறது வெறும் 8 ரூபாய்க்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப கம்மி தானே, நம்ம இதில் போயிட்டு ஒரு பை பண்ணி அதிகமாக வந்து பை பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கான்செப்டுக்கு இருப்போம். அதே வந்து 25,500 புட் ஆப்ஷன்
இப்போ 8 ரூபாய் 40 பைசாக்கு போகுது. அதே புட் ஆப்ஷனை நம்ம செல் பண்ணால் 551 ரூபாய்க்கு வந்து எனக்கு வந்து ப்ரீமியம் கிடைக்குது. இப்போ இந்த 8 ரூபாய்ங்கிறது நமக்கு ஏறத்துக்கும் வாய்ப்பு இருக்கு, ஏறாததுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏங்க இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னா, சப்போஸ் நமக்கு வந்து அந்த 14th அக்டோபருக்குள்ளார இது வந்து ஒரு சைட்வேஸாவோ இல்லைன்னா வாலெட்டலிடாவோ போயிட்டு வந்துட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு ஒரே ஆப்ஷன் இது ஏறினா மட்டும்தான் அந்த 8 ரூபா 40 பைசாங்கிறது நல்ல ரீச் ஆகும். சப்போஸ் ஏறாமல் எங்கேயாச்சும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு வாலெட்டலும் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த 8 ரூபா 40 பைசாங்கிறது ஜீரோ ஆகிடும். ஸோ நம்ம அமௌண்ட் வந்து வேஸ்ட்டாக போயிடும், அதான் லாஸஸ் ஆகிடும். இதே நம்ம 25,500 வந்து புட் ஆப்ஷனை வந்து செல் பண்ணி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல 25,500 புட் ஆப்ஷனை செல் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு ஏர்னா புட் ஆப்ஷன் வந்து இறங்கிடும். ஸோ செல் பண்ணால் நமக்கு லாபம். அப்படி இல்லாமல் சைட்வேஸோ வாலெட்டிலிட்டியோ நடக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீமியம் வந்து டீகே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ 550 ரூபாய்ங்கிறது குறைஞ்சது ஒரு 100 பாயிண்ட் ஆச்சு நமக்கு கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல ஒரு டிஸ்கஸ் பண்ணி எடுக்கிறதுக்கும் சும்மா ஏனோ தானோன்னு போயிட்டு ஒரு பை பண்ணுறதுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கான்செப்ட் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ப்ராஃபிட் வந்து நமக்கு வந்து நடக்கும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்போவுமே பையிங்க இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணுங்க, ஹோல்டிங் பண்ணுறப்ப செல்லுக்கு போயிடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் கேரண்டியாச்சு நமக்கு வந்து நிற்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கண்டினியூ ஆகுமா ஆகிறதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பனிங் டெஸ்ட் டேட்டா பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பனிங் டெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக ஓப்பனிங் டெஸ்ட் டேட்டா வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் தான் ஷோ ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சியில் 3137 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் வந்து 2090, டிக்ளைன்ஸ் வந்து 954, அன்சேஞ்சு வந்து 93. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவை விட பாசிட்டிவ் தான் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 52 வீக் ஹைல 91 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோவில் 51 ஸ்டாக்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 40 ஸ்டாக்ஸ் அதிகமாக நமக்கு 52 வீக் ஹைல தான் இருக்குது. அப்பர் சர்க்கியூட்டில் 119, லோயர் சர்க்கியூட்டில் 58 இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு என்எஸ்சி டேட்டாவோட ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ்ல தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு செக்டார் வைஸ் ஏதாவது ஒரு பெரிய ஃபால் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து கிடையாது. எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஹெல்த் கேர் 14.45 அது ஒன்று பெருசாக நமக்கு வந்து பாதிக்காது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் ஃபால் ஆகலை. ஸோ இந்த ஒரு யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுனில் ஐடி செக்டார் பெரிய அளவில் வந்து விழ வேண்டியது. ஆனால் ஐடி செக்டார் இப்போதைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பெரிய அளவில் அந்த கவர்மெண்ட் ஷட் டவுன் வந்து கண்டுக்காத மாதிரி தான் ஐடி செக்டார் இருக்குது. ஸோ ஐடி செக்டார் ஃபால் ஆனால் கூட கொஞ்சம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் செல்லிங்க. ஸோ அதுவுமே ஸ்ட்ராங்காக இருக்கனால இப்போதைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் கண்டிஷன் தான். ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து செல்லிங் ப்ரெஷர்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க், ரிலையன்ஸ், மாருதி, எம்என்டம், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், டிசிஎஸ் பெரிய அளவில் கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.36, 0.01. ஸோ அதுவும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் செல்லிங் எடுத்தது. ஸோ அடுத்தடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஹாஃப்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைஸ் தான் இருக்குது. டாப் கெய்னர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாடா ஸ்டீல், பவர் கிரிட், ஹிண்டல்கோ, கொட்டாக் பேங்க், பாரதி ஏர்டெல். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸ். மேக்ஸிமம் ஹெல்த், கோல் இந்தியா, ஹெச்ஆர் மோட்டார், மாருதி, டெக்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம டெக்னிக்கலாக நமக்கே தெரிஞ்சிடுச்சு அடுத்த டார்கெட்டுங்கிறது நமக்கான அடுத்த டார்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னா 20 ஹையை பிரேக் அவுட் பண்ணால் ஒரு ரீசன்ட் டார்கெட் வந்து 25,000 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு வந்து மண்டே வந்து இருக்குது. ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் ஒரு ஒன் சைடு பை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஒரு டெம்பரவரியாக நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் ரெசிஸ்டன்ஸ் வரையணும்னா கூட இங்கே தான் ட்ரா பண்ணணும், அதாவது 25,157. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் பக்கம் நிஃப்டியெல்லாம் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ சென்செக்ஸும் அதே மாதிரி தான். பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோட அடுத்த டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே நமக்கு வந்து 56,164. ஸோ இந்த ஜோன் தான் 56,164லேருந்து 56,284. ஸோ இங்கேருந்து வந்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி எல்லாமே ஒரே மாதிரி தாங்க. ஹையை பிரேக் அவுட் பண்ணால் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பை போகிறதுக்கான சான்சஸ் வந்து எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே நமக்கு வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில் வந்து மார்னிங்கே ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து கொடுத்துருந்தேன். அதாவது 5,422 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நமக்கு வந்து பை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 5,422லேருந்து 5,460 வரைக்கும் நமக்கு வந்து இறங்கிடுச்சு.
ஸோ இதுக்கு மேலேயும் போயிருந்தா நல்ல ஒரு பை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கலாம். பட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா எக்ஸாக்டா ஒரு கேப் ஃபில்லிங் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல. ஸோ இன்னைக்கு மார்னிங் கேப் வந்து இந்த ஜோனுக்கும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் வந்து விழுந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கேப் ஃபில் பண்ணிட்டு கீழே இறங்குறதுனால ஸோ இந்த இடத்துல செல்லிங் கன்ஃபர்மேஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த செல்லிங் வந்து இன்னும் எதை பிரேக் அவுட் பண்ண கன்ஃபர்மேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ளோசிங் வச்சது அப்படின்னா ஸோ செல் சைடு இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லாமல் அகைன் வந்து மேலே வந்தால் கூட இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். அதாவது டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். எப்போவுமே கேப் டவுன் எடுத்த ரெசிஸ்டன்ஸ்ல மறுபடியும் மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா கீழே இறங்குறப்ப கண்டிப்பாக வந்து இதை விட டபுள் பாயிண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா 5461 5416 வரைக்கும் இறங்கியிருக்கு 50 பாயிண்ட்ஸ். ஸோ 100 பாயிண்ட்ஸ் டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ 5461 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ அதே மாதிரி லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சா அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு பை ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா பைக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். செல்லிங்கான சான்சஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் 305 தான் ஸோ நமக்கான சப்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 305க்கு மேலே கேண்டில்ஸ் க்ளோஸ் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா கண்டினியூஸாக 308 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கான கண்டிஷன்ஸ். ஸ்டாக் ஹீட் மேப்பும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிய அளவுலலாம், அதாவது கொஞ்சம் கிரீன்ல தான் முடிஞ்சிருக்கு. பெரிய அளவில் செல்லிங்ல எதுவுமே கிடையாது. நியூட்ரல்ல எல்லாம் ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் நியூட்ரல்ல இருக்கு. கொட்டாக் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், பாரதி ஏர்டெல், ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஹைவேட்டேஜ் டாடா ஸ்டீல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ்ல வந்து இருக்கு. ஸோ ஓவராலாக பெரிய ஒரு ரெட்டுங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீனில் தான் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ எல்லா ஒரு சிம்டம்ஸ் எல்லாமே வச்சு பார்க்குறப்ப கொஞ்சம் மண்டே வந்து ஒரு கேப் அப் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கேப் அப் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃப்ளாட் ஓப்பன் நடந்தால் கூட ஒரு ஹையர் பிரேக் அவுட் பண்ணால் ஸோ தொடர்ந்து வந்து பை ஆகக்கூடிய சான்சஸ் வந்து மண்டே வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மண்டேக்கான கண்டிஷன்ஸ். ஸோ அக்டோபர் மந்தோட F&O ஆன்லைன் கிளாஸ் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதாவது October 14th, அப்புறம் பார்த்தீங்கன்னா October 4th 11 அண்ட் October 25th சாட்டர்டேஸ் ஈவினிங் வந்து 4 PM to 6 PM. ஸோ அதோட சிலபஸ் அண்ட் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி ஸோ டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் வரைக்கும் தான் இந்த கிளாஸ். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து டீச் பண்ணி கொடுத்துருவேன். ஆஃப்டர் த கிளாஸ் கூட சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் கிளாஸ் பொதுவாக எதுக்கு வைக்கிறேன் அப்படின்னா ஸோ நிறைய பேர் வந்து அப்ராட்லேருந்து கேட்டிருந்தாங்க. அப்ராட்லேருந்து டைம், அதாவது 5 days ஆன்லைன் கிளாஸ் வந்து அட்டன் பண்ண முடியல, இந்த மாதிரி சாட்டர்டே வீக்கெண்ட் வச்சிங்க அப்படின்னா ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா மந்த்லியுமே பார்த்தீங்கன்னா 3 Saturdays 4 PM to 6 PM வரைக்கும் இந்த கிளாஸ் வந்து ரன் ஆகும். ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.